Hi students, this is Prakash. Welcome to Physics online class. Part 15 in Nature of Physical World and Measurement. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் ஆஃபை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான ரூல்ஸஸ் என்னன்றதை பார்த்தோம். இந்த கிளாஸஸில் ரவுண்டிங் ஆஃப் எப்படி பண்ணலாம், அந்த ரவுண்டிங் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ரவுண்டிங் ஆஃப் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கால்குலேட்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? கால்குலேட்டர்ஸில் வந்து நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கால்குலேஷன் அப்படின்னாவே ஃபஸ்ட் நம்ம கை எங்கே தான் போகுதுன்னா கால்குலேட்டருக்கு தான் போயிட்டுருக்கு. ஓகே, அப்போ அந்த கால்குலேட்டர்ஸை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு வேல்யூ போடுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 22/7 அப்படின்ற ஒரு வேல்யூ போடுறோம்னா 3.1414 என்ன பண்ணிருக்குன்னா அந்த வேல்யூஸ் அப்படியே கீப் ஆன் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். நிறைய டிஜிட்ஸ் நமக்கு காமிச்சிட்டு இருக்கும். சரிங்களா? இவ்வளோ டிஜிட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து எழுத முடியாது. நமக்கு வந்து ஒன்லி ஒரு சர்டைன் டிஜிட்ஸ் தான் தேவைப்படுது, சர்டைன் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ அந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அப்படி ரவுண்டிங் ஆஃப் பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த டிஜிட்ஸுக்கு பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விச் கண்டைன்ஸ் அன்சர்டைன் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் எரர் கண்டைனாக இருக்கும், அதனால் அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அன்சர்டைன் டிஜிட்ஸ். அந்த அன்சர்டைன் டிஜிட்ஸோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்பரை. அப்படி கட் பண்ணுறதுக்கு பேர் தான் we called as rounding off அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த ரவுண்டிங் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட், இஃப் த டிஜிட்ஸ் டு பி ட்ராப் அப்படின்னா எந்த டிஜிட்ஸை நீங்கள் விடுறீங்களோ அந்த டிஜிட்ஸுக்கு பேர் ட்ராப் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த டிஜிட்ஸ் வந்து ஸ்மாலர் தென் 5 இருந்துச்சு. சரிங்களா? நீங்கள் ஒரு டிஜிட்ஸை ட்ராப் பண்ணுறீங்க, அந்த டிஜிட்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5, தட் இஸ் 4, 3, 2 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா தென் த ப்ரொசீடிங் டிஜிட்ஸ், ஓகே, அதுக்கு முன்னாடி எந்த டிஜிட்ஸை ட்ராப் பண்ணுறீங்களோ அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸுக்கு பேர் we called as preceding digits அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? the preceding digits should be left unchanged. சரிங்களா? எந்த விதமான மாற்றமும் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 7.32 அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ எனக்கு ரெண்டு சிக்னிஃபிகண்ட்டுக்கு தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, அப்போ 2 சிக்னிஃபிகண்ட் எனக்குன்னா 7.3 தான் எனக்கு வேணும். சரிங்களா? அப்போ இந்த தேர்ட் டிஜிட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த 2ன்ற டிஜிட்டை ட்ராப் பண்ணுறேன். ஓகே, அப்போ ட்ராப் பண்ணும்போது அந்த நம்பரை பார்க்கணும். இட் இஸ் கிரேட்டர் தென் 5 ஆர் லெஸ் தென் 5 நம்ம பார்த்தோன்னா 2 as a less than 5. அப்போ லெஸ் தென் 5 என்ற நம்பரை நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்கன்னா இதுக்கு லெஃப்ட் சைடில் கூடிய ப்ரிசைடிங் டிஜிட்ஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, அது ரிமைன்ஸ் அன்சேஞ்சாக இருக்கணும். அப்போ என்ன எழுதலாம், 7.3 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இல்லைனா 8.94 அப்படின்னு ஒரு நம்பரை நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த 4 நான் 2 டிஜிட்ஸுக்கு மட்டும் தான் நிப்பாட்டணும். அப்படின்னா அந்த 4ன்ற நம்பரை நான் ட்ராப் பண்ணுறேன். அப்போ இதுக்கு லெஃப்ட் சைடில் கூடிய நம்பர்ஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்சேஞ்சு பண்ணக்கூடாது. ஏன்னா லெஸ் தென் 5 தான் ட்ராப் பண்ணுறோம். அதனால் இது எழுதும்போது என்ன எழுதலாம், 8.9 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் ஆஃப் ரவுண்டிங் ஆஃப். அண்ட் செகண்ட் ரூல் என்ன கொடுக்குறாங்கன்னா, இஃப் த டிஜிட்ஸ் இஸ் டு பி ட்ராப்டு கிரேட்டர் தென் 5 விட அதிகமாக இருக்குது. சரிங்களா? 6, 7, 8, 9 அந்த மாதிரி நம்பர் இருக்குது. அப்போ அதை நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொசீடிங் டிஜிட்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை இன்க்ரீஸ்டு பை 1. 6ன்னு இருந்தால் அந்த நம்பரை 7ன்னு மாற்றணும், 7 இருந்தால் 8ன்னு மாற்றணும். அப்போ ஒரு டிஜிட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 17.26. ஓகே, இதில் நான் 3 டிஜிட்ஸுக்கு மட்டும் தான் நான் நிப்பாட்டணும், 3 சிக்னிஃபிகண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த 4th நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னா ட்ராப் பண்ணணும். அப்போ இந்த 4th நம்பர் பாருங்கள் என்னென்ன இருக்குது, 6ன்னு இருக்குது. அப்போ 6ஐ ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரெசிடிங் டிஜிட்ஸ் கூட என்ன பண்ணணும், ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். அப்போ 1 ஆட் பண்ணிங்கன்னா 17.2 இருந்தது 17.3 மாறும். சரிங்களா? அப்போ நீங்கள் ட்ராப் பண்ணுற நம்பர் கிரேட்டர் தென் 5 இருந்தால் ப்ரெசிடிங் டிஜிட்ஸில் ஒன்று என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அடுத்த எக்ஸாம்பிள் அதே கொடுத்துருக்காங்க. 11.89 இஸ் ரவுண்டட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இது என்ன பண்ணுறோம், 3 சிக்னிஃபிகண்ட் கொடுக்கணும் அப்படின்னா 11.8 9 ட்ராப் பண்ணுறேன். 9 as a கிரேட்டர் தென் 5ன்றதுனால ப்ரிசைடிங் டிஜிட்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, 11.9 மாறிடும். சார் இல்லை சார் எனக்கு இப்படி இருக்குது 11.99 இருக்குது. ஓகே, அப்போ நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இந்த இடத்துல இருக்குது பார்த்தியா 9 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 9 என்னாகும் 1 ஆட் பண்ணால் 10 மாறும். அப்போ இங்கே என்ன ஆகிடும் 12.0ன்னு எழுத வேண்டியதாக இருக்கும்.
சரிங்களா. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கால்குலேஷன்ஸை போட வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எந்த டிஜிட்ஸ் இருக்கோ அந்த டிஜிட்ஸை ட்ராப் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பாருங்கள். ட்ராப் பண்ணும்போது 5 less than 5 இருந்தால் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது ப்ரிசைடிங் டிஜிட்ஸில். கிரேட்டர் தென் 5 இருந்தால் ப்ரிசைடிங் டிஜிட்ஸில் ஒரு நம்பர் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். இது ஈஸியான 2 ரூல். ஓகே, 3வது ரூல் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா. இப்போ நமக்கு டவுட் வரும், சார் நான் 5வே ட்ராப் பண்ணுறேன், லெஸ் தென் 5ம் கிடையாது, கிரேட்டர் தென் 5ம் கிடையாது, 5வே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் 3rd ரூல் கொடுக்குறாங்க. இஃப் த டிஜிட்ஸ் டு பி ட்ராப்டு இஸ் 5 followed by the digits other than 0. அப்போ நான் 5ன்ற ஒரு நம்பரை ட்ராப் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு non-zero நம்பர்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடின்னு என்ன பண்ணலான்னா அதோட ப்ரொசீடிங் டிஜிட்ஸில் ஒன்றை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 7.352 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பரை 2 டிஜிட்ஸுக்கு நான் ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும், 2 சிக்னிஃபிகண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னா நான் இந்த 5வை ட்ராப் பண்ணுறேன். அப்போ இந்த 5ன்ற நம்பரே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டிஜிட்ஸை பார்க்கணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டிஜிட்ஸை பாருங்கள், ரைட் சைடில் கூடிய நம்பரை பாருங்கள். இந்த ரைட் சைடில் கூடிய நம்பர் 0வா இல்லை non-zeroவான்னு பாருங்கள். அப்போ non-zeroன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் எதுனாலும் இருந்து போய் போகுது, நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றை ஆட் பண்ணி எழுதணும். அப்போ 7.3 இருக்கிறது என்னவா மாறிடும், 7.4 மாறிடும். கேர்ஃபுல்லாக எழுதுங்க சில்ட்ரன், இந்த இடத்துல தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்கள் அடுத்த எக்ஸாம்பிள் 18.159. இப்போ இந்த 5 தான் நான் ட்ராப் பண்ணுறேன். அப்போ இந்த 5ன்ற நம்பர் ட்ராப் பண்ணும்போது நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் பார்க்கணும், ரைட் சைட்லேயும் பார்க்கணும். சரிங்களா. இப்போ இந்த 5 நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் சைடை பாருங்கள். ரைட் சைடு நம்பர் வந்து non-zeroன்னு வந்துச்சு அப்படின்னா ப்ரிசீடிங் டிஜிட்ஸில் ஒன்று என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா. அப்போ 18.1 இருக்கிறது என்னவா மாறிடும், 18.2 மாறிடும். ஓகே, புரியுதுங்களா. ஓகே, ஸோ எந்த நம்பர்னாலும் சரி, இந்த 5க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆடாக இருந்தாலும் சரி ஈவனாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படக்கூடாது. 5 ரைட் சைடில் non-zeroன்னு வந்துச்சுனாவே நீங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு நம்பரை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த ரூல். சரிங்களா. தென் 4th ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் த டிஜிட்ஸ் டு பி ட்ராப்ட் இஸ் 5, 5வே நான் ட்ராப் பண்ணுறேன். ஆனால் 5 ஃபாலோடு பை டிஜிட்ஸ், ஃபாலோடு பை அப்படின்னா ரைட் சைடில் வரக்கூடிய ஜீரோஸுக்கு பேர் ஃபாலோடு ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ 5 ஃபாலோடு பை ஜீரோஸ் தென் த ப்ரிசீடிங் டிஜிட்ஸ் ஆர் நாட் சேஞ்ச் இஃப் இட் இஸ் ஈவன். ஓகே, முக்கியமான கண்டிஷன் 3.45. இந்த 5வை நான் ட்ராப் பண்ணுறேன். அப்போ அந்த 5வை ட்ராப் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் ரைட் சைடை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ரைட் சைடில் எந்த நம்பருமே இல்லாதனால நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ரைட் சைடில் 0ன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் கூடிய நம்பரை பார்க்கணும். இந்த லெஃப்ட் சைடு நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்து எழுதணும். அப்போ 3.45 இருக்கிறது நீங்கள் என்னென்னு எடுத்து எழுதணும், 3.4 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா. இதே இந்த இடத்துல 3.451 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 5 ஃபாலோடு பை நம்பர் non-zeroன்னு வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒன்று ஆட் பண்ணி 3.5ன்னு எடுத்து எழுதணும். அதுதான் டிஃப்ரென்ஸ் போன கண்டிஷனுக்கும் இந்த கண்டிஷனுக்கும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் 8.250. இந்த 5 ட்ராப் பண்ணுறேன். 5க்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ 0ன்னு இருந்தால் லெஃப்ட் சைடு நம்பர் வந்து ஈவனாக ஆடான்னு பார்க்கணும். ஈவனாக இருந்தால் எதுவும் பண்ணக்கூடாது, ஆடாக இருந்தால் என்ன பண்ணணும், ஒன்று ஆட் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் ரூல். பாருங்கள், இப்போ நீங்கள் 5ன்ற நம்பரை ட்ராப் பண்ணுறீங்க. ஓகே, 5 ஃபாலோடு நம்பர் என்ன இருக்குது, 0ன்னு இருக்குது. அப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரொசீடிங் டிஜிட்ஸில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக இருந்தால் ஒன்று ரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ 3.3ன்றதை என்னென்னு எழுதுங்க, 3.4ன்னு எழுதுங்க. அதே தான் இங்கேயும் 8.350. இந்த 5 ட்ராப் பண்ணுறேன். 5 ஃபாலோடு ஜீரோஸ் இருக்குது. அப்போ இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணால் நம்பர் ஆடாக ஈவனான்னு செக் பண்ணுங்கள். ஆடாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணுங்கள். சரிங்களா. ஆட் பண்ணால் 8.4 மாறிடும். ஈஸி தானே சொல்கிறேன். 5 ஃபாலோடு ஜீரோஸ் இருந்து ப்ரிசீடிங் டிஜிட்ஸ் ஈவனாக இருந்தால் நோ சேஞ்ச். ஓகே, அதே 5 ஃபாலோடு பை ஜீரோஸ் இருந்து ப்ரிசீடிங் டிஜிட்ஸ் ஆடாக இருந்தால் சேஞ்ச் பண்ணி எழுதணும், ஒரு நம்பரை ஆட் பண்ணி எழுதணும். சரிங்களா. ஸோ திஸ் இஸ் 5th கண்டிஷன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இருக்கக்கூடிய 5 கண்டிஷன்ஸ் தான் நம்ம ரவுண்டிங் ஆஃபில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸை ரீகால் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ட்ராப் பண்ண நம்பர் less than 5 இருந்தால் ப்ரிசீடிங் டிஜிட்ஸில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஓகே, கிரேட்டர் தென் 5 இருந்தால் ப்ரிசீடிங் டிஜிட்ஸை ஒன்று ரைஸ் பண்ணி எழுதணும். அடுத்தது இஃப் த நம்பர் இஸ் ட்ராப்டு 5 இருக்குது ஆனால் 5ஓட ரைட் சைடில் ஃபாலோடு நம்பர் வந்து non-zeroன்னு இருந்துச்சு அப்படின்னா ப்ரொசீடிங் டிஜிட்ஸ் ஆடாக ஈவனான்னு பற்றி ஒரி பண்ணக்கூடாது. ஆல் த டிஜிட்ஸ் எதுனாலும் இருந்து போய் போகுது, ஒரு நம்பர் என்ன பண்ணணும், ரைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. 5 ஃபாலோடு நம்பர் non-zeroன்னு வந்தால்.
ஓகே. அதே 5 ஃபாலோடு பை 0ன்னு வந்துச்சு அப்படின்னா 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடா ஈவனான்னு செக் பண்ணும். ஓகே, ஈவனாக இருந்தால் நோ சேஞ்ச், ஆடாக இருந்தால் ஒரு நம்பர் என்ன பண்ணுங்கள் ரைஸ் பண்ணி எழுதுங்க. சரிங்களா, இதுதான் 5 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 கண்டிஷன்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ரவுண்டிங் ஆஃப் பண்ணும்போது தேவைப்படும். சரிங்களா, சரி எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? பாருங்கள், ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆஸ் இண்டிகேட்டட். ஓகே, ஸோ கொடுத்துருக்கூடிய நம்பரை அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டிஜிட்ஸுக்கு ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். ஓகே, பாருங்கள் 18.35 அப்படின்னு சொல்லக்கூடிய 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் எது வரைக்கும் ரவுண்டிங் ஆஃப் பண்ணணுமா? 3 டிஜிட்ஸுக்கு ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். அப்போ 3 டிஜிட்ஸ்னால் 183. சரிங்களா, அப்போ இந்த 4th டிஜிட்ஸை ட்ராப் பண்ணுறோம். அப்போ 4th டிஜிட்ஸை ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ரூல் அப்ளை பண்ணோம்? 5வே ட்ராப் பண்ணுறோம். ஓகே, அப்போ 5வை ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா 2 கண்டிஷன் ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் நான் 0-1 பார்க்கணும். சரிங்களா, இந்த இடத்துல என்ன இருக்குது? 0ன்னு இருக்குது. அப்போ 0ன்னு வருது அப்படின்னா அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் பார்க்கணும், ஆடா ஈவனான்னு பார்க்கணும். சரிங்களா, அப்போ ஆடாக இருந்தால் 1 ஆட் பண்ணுங்கள். அப்போ ஆட் பண்ணால் 18.4. ஓகே, இந்த 5 வரும்போது மட்டும் 2 கண்டிஷன்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சரிங்களா, தென் செகண்ட் கண்டு பாருங்கள் 19.45. ஓகே, அப்போ 19.45 இந்த இடத்துல என்ன கிடையாது, இப்போ எத்தனை டிஜிட் தான் பண்ணுறாங்க? 3 டிஜிட்ஸ் சொல்லியிருக்காங்களா? இப்போ 3 டிஜிட்ஸ் அப்படி ட்ராப் பண்ணுறோன்னா இந்த 4th டிஜிட்ஸை நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணுறோம். அப்போ செக் பண்ணும்போது என்ன ஆகணும்? 5வை ட்ராப் பண்ணுறீங்க. அப்போ 5 ஃபாலோடு என்ன நம்பர் இருக்குது? எதுவுமே இல்லையா? ஸோ இட்ஸ் டேக்கனஸ் 0. சரிங்களா, அப்போ 0ன்னு வந்துச்சு அப்படின்னா 5ஓட ப்ரிசீடிங் டிஜிட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆடா ஈவனா? 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4 இஸ் ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர் இருந்தால் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அப்போ 19.4 அப்படின்னு எடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், தேர்ட் எக்ஸாம்பிள் 101.55 into 10 power 4 அப் டு எத்தனை டிஜிட் சிக்னிஃபிகன்ட் கொடுக்க சொல்கிறாங்க? 4 டிஜிட் சொல்கிறாங்க. சரியா, சிக்னிஃபிகண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 பவருக்கு சிக்னிஃபிகன்ட் கிடையாது. அதனால் இது நீங்கள் பாதர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த நம்பரை மட்டும் ரவுண்டிங் ஆஃப் பண்ணால் போதும். அப்போ 4 டிஜிட்ஸ் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி 103 டெசிமல் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 5, அதுக்கப்புறம் ஒரு 5 இருக்குது. அப்போ இந்த டிஜிட்ஸ் தான், இந்த 5th டிஜிட்ஸ் தான் நம்ம ட்ராப் பண்ணணும். அப்போ இது ட்ராப் பண்ணுறீங்க, அகைன் 5னே இருக்குது. அப்போ 5 ஃபாலோடு நம்பர் எதுவுமே இல்லை, அதனால 0. அப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் 1 ஆட் பண்ணுங்கள், முக்கடிச்சிடும். அப்போ 101.6 into 10 power 5. சரிங்களா, சாரி 6. ஓகே, ஸோ ஈஸியாக தான் ஃபஸ்ட்டு 3மே ஒரே மாடல் தான். சரிங்களா, தென் 4th சம் பாருங்கள், நம்பர் என்ன பாருங்கள்? 248,337. சரிங்களா, அப் டு எத்தனை டிஜிட்ஸ் ரவுண்டிங் ஆஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா 3 டிஜிட்ஸ்க்கு ரவுண்டிங் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ 3 டிஜிட்ஸ்னால் கண்ணை மூடிட்டு என்ன எழுதிடாதீங்க, ஃபஸ்ட்டு 3 நம்பர் மட்டும் எடுத்து எழுதிட்டு 4th நம்பர் நான் ட்ராப் பண்ணுறேன் சார். 4th நம்பர் வந்து 3ன்னு இருக்குது. 3ன்றது <5. அதனால் எந்த சேஞ்சஸும் பண்ணலை, வெறும் 248 மட்டும் எழுதிடாதீங்க. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் ரவுண்டிங் ஆஃப் பண்ணும்போது அதுக்கு க்ளோஸர் வேல்யூவாக இருக்கணுமே தவிர ரொம்ப வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆகக்கூடாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2,48,337 நம்பர் இருக்குது. சரிங்களா, நீங்கள் ரவுண்டிங் ஆஃப் பண்ணுறன்ட்டு எடுத்து கட் பண்ணி போட்டு 248 மட்டும் எழுதுனீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக 2 lakhஸும் 248 ஈக்குவலானால் இட் இஸ் நாட் நியர்லி ஈக்குவல். சரிங்களா, ரவுண்டிங் ஆஃப்ன்றது நியர்லி ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டிஜிட்ஸை கட் பண்ணுறீங்களோ அத்தனை டிஜிட்ஸ்க்கு 0 சேர்த்தணும். ஓகே, அப்போ 2,48,337 விச் இஸ் நியர்லி ஈக்குவல் டு 2,48,000க்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா சில்ட்ரன்? ஓகே, இந்த கண்டிஷன்ஸை கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட் வந்துச்சுன்னா பிரச்சனை வராது. டெசிமல் இல்லாத போது வந்துச்சு அப்படின்னா எத்தனை டிஜிட்ஸ் நிப்பாட்டுறீங்களோ அதுக்கப்புறம் வரக்கூடிய டிஜிட்ஸில் நீங்கள் என்ன சேர்த்தணும்னா 0 சேர்த்துருக்கணும். சப்போஸ் இங்கே 248,637 வந்திருக்கு அப்படின்னா இந்த 6க்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 5 ட்ராப் பண்ணுறீங்க. அப்போ இங்கே வந்து 249 மாறி இருக்கும். ஓகேவா, 249,000ன்னு சேர்த்துருக்கும். இது பெக்யூலரான கண்டிஷன், கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. ஓகே, தென் 5th பாயிண்ட் என்ன பாருங்கள், 12.653 அப் டு 3 டிஜிட்ஸுக்கு சிக்னிஃபிகன்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இது டெசிமல் பாயிண்ட்டாக இருக்குது, அதனால் இது பிரச்சனை கிடையாது. சரிங்களா, நீங்கள் பின்னாடி 0 பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள் 12. ஓகே, 6 இதுதான் 3 டிஜிட்ஸ். அப்போ நான் எந்த டிஜிட்ஸை ட்ராப் பண்ணுறேன்? இந்த 5ன்ற நம்பரை ட்ராப் பண்ணுறேன். அகைன் 5 தான் ட்ராப் பண்ணுறேன். 5 வந்துச்சுனாவே 2 சைடு பார்க்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பார்க்கும்போது நான்-0 நம்பர், 3ன்றது நான்-0 நம்பர். நான்-0 நம்பர்னு வந்துச்சுனாவே கண்ணை மூடின்னு அதோட ப்ரெசிடிங் டிஜிட்ஸில் ஒன்று என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 12.7 மாறிடும். புரியுதா, 12.6 இருந்தது 12.7 மாறும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு சில அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் எப்படி ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும், அப்படி சிக்னிஃபிகண்ட்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இது நீட் ஓரியன்டாக ரொம்ப தேவைப்படும், கேர்ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னாவே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதை பற்றி பார்க்குறது தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். சப்போஸ் நீங்கள் ஒரு நம்பரை அடிஷன் பண்ணுறீங்க இல்லை சப்ராக்ட் பண்ணுறீங்க, எத்தனை டிஜிட்ஸுக்கு நான் ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும் எனக்கு தெரியல, அவங்க சொல்லலை அப்படின்னாலும் நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்களாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்புறம் ரூல்ஸ்க்கு வரலாம் பாருங்கள். நம்பரை நான் ஆட் பண்ணுறேன். 3.11 நம்பரையும் அண்டு 1.780 நம்பர் அண்டு 2.046 நம்பர் ஆட் பண்ணுறேன். இதில் எது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இருக்குது? டெசிமல் பாயிண்ட்டுக்கு ஆட் பண்ணும்போதும் சப்ராக்ட் பண்ணும்போதும் ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் நம்பர் எது இருக்கோ அந்த நம்பருக்கு தான் நீங்கள் ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும் ஃபைனல் ஆன்சர். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 இருக்கா, இங்கே ஒரு டெசிமல் தான் இருக்குது. சரிங்களா? இங்கே 3 டெசிமல் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் 3 டெசிமல் இருக்குது. அப்போ எத்தனை டெசிமல் லீஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் இருக்கிறது தான். 0.1 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லீஸ்ட் டெசிமல் சிக்னிஃபிகண்ட் இருக்குது. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்ஸ் தான் நீங்கள் ரவுண்ட் வைக்கணுமே தவிர ரெண்டாவது டிஜிட்ஸுக்கு போகக்கூடாது. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிடைச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.926. இப்படி நான் எழுதிட்டு வரேங்க, ஆன்சர் ராங். சரிங்களா? மார்க் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ரவுண்டிங் ஆஃப் பண்ணி எழுதணும், சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை அப்ளை பண்ணி எழுதணும். அப்போ அடிஷனில் டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடிய லீஸ்ட் டிஜிட்ஸ் நம்பர் சிக்னிஃபிகண்ட் தான் கொடுக்கணும். அப்போ லீஸ்ட் டெசிமல் எத்தனை இருக்குது? 1 இருக்கா, அப்போ இந்த 1 கொடுங்க. இப்போ 6.9. அப்போ இந்த 2ஐயும் 6ஐயும் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா ட்ராப் பண்ணணும். ஓகே, அப்போ நான் 2ஐயும் 6ஐயும் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இந்த 2ஐ மட்டும் பார்த்தா போதும். இப்போதைக்கு 2ன்றது என்னது? லெஸ் தென் 5 கிரேட்டர் தென் 5? 2ன்றது லெஸ் தென் 5. லெஸ் தென் 5 ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிசீடிங் டிஜிட்ஸ் என்ன பண்ணக்கூடாது? சேஞ்ச் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ 6.9 அப்படியே எடுத்து எழுதிடலாம். இதுதான் ஆன்சர். இப்படி எழுதுனா தான் மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? நெசசரி கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எழுதுனா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எழுதி தான் ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? தென் சப்ராக்ட் பண்ணுங்கள். 12.637. ஓகே, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது. -2.42. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. எது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது, இதுக்கு 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் கொடுக்கும்போது நீங்கள் எத்தனை டிஜிட்ஸ் கொடுக்கணும்? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் தான் நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 10.217 வந்திருக்கு. அப்போ நான் ஆன்சர் ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். எத்தனை டிஜிட்ஸ்க்கு ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ், ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் சிக்னிஃபிகண்ட் பண்ணணும். அப்போ 21 அது மட்டும் தான் எனக்கு இருக்கணும். அப்போ நான் அந்த 7ஐ கட் பண்ணணும். 7ன்றது என்னது? கிரேட்டர் தென் 5. அப்போ எந்த நம்பர் கட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த கட் பண்ணுற நம்பர் கிரேட்டர் தென் 5. அப்போ அதுக்கு ப்ரொசீடிங் டிஜிட்ஸ் 1, அது 1 கூட ஆட் பண்ணிங்கன்னா 1 10.22 மாறும். இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ ரூல்ஸ் பாருங்கள். இன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் த ஃபைனல் ரிசல்ட் ஷுட் ரீடைன் ஆஸ் மெனி டெசிமல் பிளேசஸ் ஆஸ் தேர் இன் த நம்பர் வித் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ். கொடுத்துருக்கூடிய நம்பரில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் இருக்கோ அந்த டெசிமல் பிளேசஸில் தான் நீங்கள் ஆன்சரை ரீடைன் பண்ணணும். சரிங்களா? இதுதான் அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஓகே, அதுக்கு எப்படி ரூல்ஸ் அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வரலாம். பாருங்கள், 1.21 சொல்லக்கூடிய நம்பரும் அண்ட் 36.72 சொல்லக்கூடிய நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 44.4312 சொல்லக்கூடிய ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. சரிங்களா? இது எப்படி சார் ரவுண்டிங் ஆஃப் பண்ணுறது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்லையும் டிவிஷன்லையும் ஹோல் சிக்னிஃபிகண்ட் எடுத்துகிட்டு அந்த ஹோல் சிக்னிஃபிகண்ட்டில் எது லீஸ்ட்டாக இருக்கோ அதை எடுக்கணும். சரிங்களா? இங்கே டெசிமல் பாயிண்டெல்லாம் பார்க்கக்கூடாது, மொத்த நம்பருக்கும் சிக்னிஃபிகண்ட் பார்க்கணும். ஓகே, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 3 சிக்னிஃபிகண்ட் இருக்குது. 1.21க்கு சிக்னிஃபிகண்ட் 3. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 36.72 சிக்னிஃபிகண்ட் 4. யாராவது சிக்னிஃபிகண்ட் பார்க்கல, லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை தெளிவாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பைஹார்ட் பண்ணி வைங்க. அது தெரிஞ்சால் தான் இங்கே ரவுண்டிங் ஆஃப் நம்ம அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இதோட சிக்னிஃபிகண்ட் 3, இதோட சிக்னிஃபிகண்ட் 4. அப்போ நம்ம ஆன்சர் எத்தனை நிப்பாட்டணும்? லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் என்ன? 3 4 அப்படின்னா 3 தான் லீஸ்ட்டு. அப்போ அந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டுக்கு நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். எத்தனை டிஜிட்டு? இங்கே 3ன்றதுனால இங்கேயும் 3 டிஜிட்ஸ்க்கு தான் ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். ஓகே, அப்போ 44 எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது 4, அது 3rd டிஜிட்ஸு. அடுத்தது 4th டிஜிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3. அந்த 3ஐ தான் ட்ராப் பண்ணணும். 3 is less than 5. அதனால் ஒரு கவலையும் இல்லை, அந்த நம்பர் அப்படியே எடுத்து எலிமினேட் பண்ணிவிட்டு எடுத்து எழுதுங்க 44.4. சரிங்களா? புரியுதா? சப்போஸ் டெசிமல் பாயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பின்னாடி கட் பண்ணுற நம்பருக்கெல்லாம் 00 அப்ளை பண்ணிக்கணும்.
சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. அடுத்தது பாருங்கள், 36.72 இஸ் டிவைடட் பை 1.2. அப்போ பார்த்தீங்கன்னா இதோட சிக்னிஃபிகண்ட் 4, இதோட சிக்னிஃபிகண்ட் 2. ஓகே, இது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆஸ் அ லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட். அப்போ ஆன்சரும் எத்தனை டிஜிட்டில் தான் இருக்கணும்? 2 டிஜிட்ஸில் தான் இருக்கணும். அப்போ பாருங்கள், எனக்கு கிடைச்சது 30.6. ஆனால் நான் இது 2 டிஜிட்ஸில் தான் நிப்பாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் டிஜிட்ஸை கட் பண்ணணும். அப்போ அந்த தேர்ட் டிஜிட்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 5 இருக்கிறதுனால ப்ரொசீடிங் டிஜிட்ஸை 1 ஆட் பண்ணணும். அப்போ 30 கூட 1 ஆட் பண்ணால் 31 மாறிடும். சரிங்களா? இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ ரூல்ஸ் பாருங்கள். இன் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் த ஃபைனல் ரிசல்ட் ஷுட் retain as many significant figures as there in the original number with the smallest significant figure. ஒரிஜினல் நம்பரை எடுக்கணும். ஏன்னா அடிஷன்லையும் சப்ராக்ஷன்லையும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம். மல்டிப்ளிகேஷன்லையும் டிவிஷன்லையும் ஒரிஜினல் நம்பர் ஃபுல் நம்பர் எடுத்துகிட்டு அதோட சிக்னிஃபிகண்ட் என்ன, அதில் எதுக்கு லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட், அந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டில் தான் நம்ம ஃபைனல் ஆன்சரை ரிட்டைன் பண்ணணும். சரிங்களா? இதுதான் இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் ரவுண்டிங் ஆஃப்னா என்னென்னு பார்த்தோம், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் எப்படி ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்தோம். சரிங்களா? If you have any doubt, ask your class teachers. Thank you students. We'll meet next class.